ஹாய் மக்களே, இன்றைக்கி டிஐஒயில் ஒரு கிராஃப்ட் வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ இப்போது பாப்ஸ்டிக் வச்சு ஒரு வால் ஹேங்கிங் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி பாப்ஸ்டிக் எல்லாத்தையும் நான் வரிசையாக அடுக்கிக்கிறேன். ஸோ 6 எடுத்துக்கிறேன். ஸோ பின்னாடி ஒரு கம் வச்சு நிறைய போட்டேன். ஓகே, பின்னாடி ஒரு கம் வச்சு இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. ஸோ ஒரு கையில் கேமரா இருக்குது, அதனால தான் இப்படி தடுமாடுறேன். ஸோ நீங்கள் பார்த்து நல்லபடியாக ஒட்டிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி ஒட்டியாச்சு. ஸோ இந்த மாதிரி 6 எடுத்து நான் ஒட்டிக்கிட்டேன். இந்த மாதிரி 3 எடுத்துக்கிறேன். 6 3. ஸோ டோட்டலி லைக் 18 அண்ட் 6 தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி எடுத்துட்டு அது மேலே நம்ம ஏதாச்சும் ட்ராயிங்கோ பெயிண்டிங்கோ பண்ணிக்கலாம். ஸோ நான் சிம்பிளாக பண்ணிடுறேன். ஸோ நான் இந்த மாதிரி ஒரு சிம்பிளான க்ரீன் கலர் எடுத்துக்கிட்டு ஜஸ்ட்டு சும்மா ஸ்க்ரிபிள் பண்ணிக்கிறேன். லைக் அந்த பூவோட கொடின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் பூ வரைஞ்சிக்கலாம். ஸோ பூவெல்லாம் எனக்கு வரைய தெரியாது, ஜஸ்ட்டு நான் சும்மா கலரை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை அப்படியே அது மேலே வந்து க்ரீன் கொடி மாதிரி மாற்றி ஸோ பூ மாதிரி நம்மளே நினச்சிக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா அந்த மாதிரி 3 பிளேட் நம்ம பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, 3 பேலட். ஸோ அது எல்லாத்தையுமே அதே மாதிரி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன கலர்ஸ் பிடிக்குமோ அந்த கலர்ஸ் கூட நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு ட்ராயிங் நல்லாவே வரும்னா நீங்கள் அதை பெயிண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ இதோட ஃபைனல் ரிசல்ட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா 3த்தையும் நான் இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது 3த்தையும் பின்னாடி ஒரு ஹேங்கரில் லைக் ஒரு இந்த ஃபைபர் நூல் இருக்கு இல்லையா, ஸோ அதில் ஹேங் பண்ணிக்கிறேன், ஸ்பேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு த்ரெட்டில் இதெல்லாம் வந்து இப்போ டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் ஈஸியாக கிடைக்குது. அப்படி இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்கள்கிட்ட இருக்கிற த்ரெட்டு நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ நான் கம் வச்சு இது பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட வால் ஹேங்கிங் ரெடி ஆயிடுச்சு. இதில் நடுவில் வந்து நீங்கள் ஃபோட்டோஸ் ஒட்டிக்கலாம், இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச வசனம் எழுதிக்கலாம். ஸோ நான் வந்து இந்த மாதிரி எழுதியிருக்கேன், ஸ்டே காமன், பாசிட்டிவ், லிவ் லைவ், லவ் ஃபாஸ், லைக் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் ஒட்டிட்டு உங்களுக்கு பிடிச்ச இடத்துல நீங்கள் மாட்டிக்கலாம். ஸோ நான் இது வந்து கிளாஸ் லைனர், கிளாத் லைனர்னு சொல்லுவாங்க, அதை வச்சு எழுதியிருக்கேன். நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற பெயிண்டிங்ஸோ இல்லை பேனோ ஸ்கெட்ச் எது வச்சும் வேணாலும் எழுதிக்கோங்க, இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சிம்பிளான க்யூட்டான ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ண ஒரு வால் ஹேங்கிங் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்